ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது Yamaha Fasino 125 நியூ மாடல் கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு Yamaha அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களோட டிசைனை. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க 2021-22 அந்த ரேஞ்சில். இப்போ வந்துட்டு ரியரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3 வேரியன்ட்ஸ் வருது. ஸோ ட்ரம்மு, டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், கம்ப்ளீட்டாக அவங்களோட ரியர் டிசைனை வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஐ கேச்சிங்காகவும் இருக்குது. நிறைய Yamaha Fasino யூசர்ஸ் வந்து அந்த ரியர் டிசைனை தான் வந்துட்டு ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேஸ் லுக்கில் அந்த ரிசம்பிளன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது டிஸ்க் வேரியண்ட் மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலே வந்து ட்ரம் வேரியண்ட், அதுக்கப்புறம் எஸ் வேரியண்ட் ரெண்டுமே இருக்குது. அது ஒன்று வீடியோட எண்ட்லேயும் சொல்கிறேன். மற்றபடி ஃப்ரண்ட் பாடி லாங்குவேஜ் டிசைன், பில்டு குவாலிட்டி, இன்ஜின் ஸ்பெக்கு எதுலேயுமே அவங்க வந்து கை வைக்கல. ரியரில் மட்டும் கம்ப்ளீட்டாக டிசைன் மாற்றிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிஸ்க் வேரியண்ட்டு, இது டிஸ்க் வேரியண்ட், ட்ரம் வேரியண்ட், அதுக்கப்புறம் எஸ் வேரியண்ட் 3க்கான ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் கலர் டீடைல்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் guys. ஸோ மேஜர் அப்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரியர் செக்ஷனில் மட்டும் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எந்த லுக்குமே சேஞ்ச் பண்ணல 3 வேரியன்ட்ஸுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் கலர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் ரிசம்பிளன்ஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இந்த 125cc Fasino ஸ்கூட்டரை பொறுத்தவரை இருக்கிறதுலே வந்துட்டு வெயிட் கம்மியான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். 98 கிலோகிராம் தான். நீங்கள் வந்துட்டு வயசானவங்க, இல்லைனா வந்துட்டு வீட்டில் இருக்க லேடி உமன் ரைடர்ஸ், இல்லைனா இப்போது 18 to 20 வயசு ஆகிற வந்துட்டு கேர்ள்ஸ், இல்லைனா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்இடி செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி பாடி டைமென்ஷன்ஸ் அண்ட் சீட் லென்த்து, சீட் ஹைட்டு, அப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாவி ஆன் பண்ணவே வி ஷேப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்இடி டெய்ல் லேம்ப்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் Yamaha அந்த சிம்பிளுமே கொடுத்துருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஃபஸ்ட்டு வந்த Fasino 110cc இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் பிகராக இருக்குது இந்த ரியர் டிசைனை பொறுத்தவரை. மற்றபடி இப்போ ரீசெண்டாக 2025 அப்புறம் 26 ஸ்டார்டிங்கில் இருந்த ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த Fasino ரியர் டிசைன். நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து டிசைன் பிடிக்கல அப்படிங்கிறனால. ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க Yamaha. அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட் டிசைன் அந்த வந்துட்டு சைடில் 2 ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு அபவ் ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக் அண்ட் ஃபேப்ரிக்ஸ்னால் நல்லா ஹார்டான பிளாஸ்டிக் குவாலிட்டிலையுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ப்ளூ கோட் டெக்னாலஜியுமே இருக்குது. இன்ஜின் டீட்டெயில்ஸை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை 3 வேரியண்ட்ஸ். ட்ரம் வேரியண்ட், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது டிஸ்க் வேரியண்ட் தான். இன்னொன்று வந்துட்டு Fasino S அப்படிங்கிற 3 வேரியண்ட்டுமே இருக்குது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ நம்ம விசிட் பண்ணப்போ கையில் இருந்தது வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்லாம் அந்த சிங்கிள் கலர் டார்க் மேட் ப்ளூ மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டி ஃபங்க்ஷன் கீ ஆகட்டும், உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் கியர்ஸு, அந்த வந்துட்டு ரைடிங் குவாலிட்டி எல்லாமே டிட்டோ 2026-25 மாடல்லேருந்து சேம் Fasino 125 ஸ்கூட்டரோட தான். சுவிட்ச் கியர்ஸ் பார்த்தாலுமே தெரியும். அண்ட் இது வந்துட்டு ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் வரனால உங்களால் வந்துட்டு 50 தாராளமாக மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். நிறைய யூசர்ஸ் வந்து 55மே எடுத்திருக்காங்க. ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. SMG மோட்டார் சைலண்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பரான விஷயம். ஃப்ரண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வித் டிஆர்எல்ஸோட ஹாலஜன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் இன்னுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக பிடிச்சது வந்து இந்த டெய்ல் லேம்ப் செக்ஷன், அந்த வி ஷேப்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சைட் பை சைடு ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு ஓல்டு மாடலில் வந்துட்டு ரொம்ப நீளமாக கொடுத்துருப்பாங்க அந்த டெய்ல் செக்ஷன். அண்டு ஓவரால் லென்த்துமே, ஸ்கூட்டரோட லென்த்துமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஐ கேச்சிங்காக ஒரு டிசைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் கைஸ். இதுதான் இந்த Fasino 125ஓட இப்போ கரண்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சீலில் பார்க்குறது வந்துட்டு ஓல்டு மாடல். அதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு. நிறைய யூசர்ஸ் வந்து நான் பார்க்கிங்கில் வைக்கிறப்போ பின்னாடி ரொம்ப தட்டுது ப்ரோ, இல்லைனா டிராஃபிக்கில் வந்துட்டு சடனாக வந்துட்டு சிக்னலில் நிற்கிறப்போ பின்னாடி இடிச்சிடுறாங்க, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு சிலர் வந்து அதை இதுக்காண்டியே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் இருப்பீங்க. அண்ட் பக்கத்தில் அந்த ஒரு ஸ்கூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட பம்பர் கார்டு கிட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. அதை வந்துட்டு நிறையா ஒரு ரிப்போர்ட் பண்ணனால அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி இந்த ஹாலஜன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு ட்ரம் வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ரம் வேரியண்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு அதே ஆஸ் யூஷுவல் 3 வேரியண்ட் அப்படியே தான் இப்போ 2026 ஜூன் மந்த்லேயுமே Fasinoவில் இருக்குது. ட்ரம் வேரியண்ட், இது டிஸ்க் வேரியண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு Fasino எஸ்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சைடில் எஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் வித் ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன் ஆப்ஷன் டிஎஃப்டி டிஸ்பிளேவாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு உமன் ரைடர்ஸு இப்போ தான் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு காலேஜ் போகிறவங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை. அண்ட் ஸோ வந்துட்டு 5 அடி ஆளாக இருந்தாலும் தாராளமாக செட் ஆகும். ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 148 அண்ட் சீட் ஹைட்டுமே 780 mm தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஒரு 15 mm ஷார்ட்டேஜாக இருக்குது. பட் வந்துட்டு எல்லாருமே ஹேண்டில் பண்ண விதத்தில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் இதோட 125cc ஸ்கூட்டர், ஆனால் வெயிட் வந்து 98 கிலோகிராம் தான். ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ரியர் செக்ஷன் எனக்கு வந்து அந்த ஒரு படத்தில் பார்ப்பேன், நைட் ஃபியூரின்னு நினைக்கிறேன், அந்த ஐ ஃபேஸ் மாதிரி சைட்லேருந்து பார்க்குறப்ப தெரியுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர்லையுமே அப்பீலிங்காக இருக்குது. இன்னும் ஒரு புது கலர் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே தொடர்ந்து பேசுவோம். மற்றபடி இன்ஜினை பொறுத்தவரை அதே 125cc FI ஃபேன் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து ஆஸ் யூஷுவல் 2025 மாடல்லேருந்தே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எல்லா ஸ்கூட்டர்ஸுமே ஏராக்ஸ் ஆகட்டும் 125cc ரே செட்டார் அப்புறம் ஃபேஷன் OS எல்லா வேரியண்ட்லையுமே கொடுக்குறதில்ல. அண்ட் ரியர் டயரை பொறுத்தவரையுமே ப்ராடராக 110 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட வந்துட்டு ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் வருது SMG மோட்டரோட. ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்டப்போ உங்களுக்கு பெட்ரோல் அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 50லேருந்து 55 மைலேஜ் சாலிடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ளூ கோர் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஜின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ரீஃபைன்மெண்ட்டு, ஸ்மூத்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ரிலேபிலிட்டியை பற்றி நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அந்தளவுக்கு ஸ்மூத்தியராக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸும் இன்ஜினை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பரான விஷயம். ஒரே ஒரு இது என்னென்னா இந்த ரியர் டெயில் செக்ஷனை மாற்றிட்டாங்க. பட் அந்த வந்துட்டு சைலன்சர் செக்ஷனுக்கு ஏதாவது சின்னதாக பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்களா, அந்த மட்கார்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்னுமே அந்த சைலன்சர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ப்ரீவியஸ் செக்ஷன் ஈவன் Yamaha ரே செட்டார்லையுமே அதே தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சமும் இன்னும் டச்சப் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் வெர்ஷனில் இதே மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் கைஸ் இன்ஜின் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு சீட் ஹைட் அண்ட் கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங். ஸோ இதை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 780 mm. இந்த 125cc ஸ்கூட்டரில் 99 கிலோகிராம் 98 கிலோகிராம் தான் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சீட் ஹைட்டும் கம்மி. நீங்கள் 5 அடி ஆள் உமன் ரைடர் இல்லைனா வந்துட்டு பையன் இல்லை வந்துட்டு சீனியர் சிட்டிசன் யார் வேணாலும் இதை வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் வந்துட்டு அந்த ஃபியூல் டேங்க் 5.2 லிட்டர் E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணும். அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கனால தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் அந்த டெயில் லேம்ப் செக்ஷன் வந்து அதிகமாக போச்சு. இப்போ வந்துட்டு TVS ஜூபிட்டர் மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபியூயல் லோட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு அது தெரிஞ்சு அவ்வளோக்கா சேஃப்டியாக தரல. பட் இங்கே Yamaha இல்லைனா ஹோண்டா கம்பெனிலாம் ரியரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மல்டி சுவிட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அண்டர் சீட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃபேஸ் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை வைக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லக்கேஜுக்குமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் போர்டை பொறுத்தவரைமே நல்ல ஒரு சிலிண்டரோ 20 லிட்டரு வாட்டர் கேனோ தூக்கி வைக்கிறப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த மற்ற சீட் ஹேண்ட்லிங், சீட் குஷனிங்குமே நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங் 98 கிலோகிராம் இருக்கனால எல்லாருமே எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் வந்துட்டு தாராளமாக வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கொடுத்துருக்காங்க. நான் சென்டர் ஸ்டாண்டில் பைக்கில் ஏறி உட்காந்தப்பமே உங்களுக்கு வந்துட்டு 2 காலுமே ஈஸியாக வந்து சூட் ஆகுது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு 6 அடி பர்சனாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். 5 அடி 5.5 அடி 5.8 வரை தாராளமாக இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். ஏன்னா சின்ன ஸ்கூட்டர், காம்பாக்டான ஸ்கூட்டர். ஸோ அது எல்லாத்துக்குமே செட் ஆகும். பட் 6 அடி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு யூட்டர்னு அப்புறம் ஹேண்டில் பார்லாம் திருப்புறப்போ உங்கள் மூட்டு வந்து இடிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. கேர்ள் ரைடர்ஸுக்கு ஆப்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லுவேன். 125cc கேட்டகரியில் மைலேஜும் தரும். அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்தவரைமே கவலையே தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 190 mm வந்துட்டு CBS அந்த இன்டெகிரேஷனில் வருது. CBSன்னு சொல்லலாம், SBSன்னு சொல்லலாம், IBS எது வேணாலும் சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஃப்ரண்ட் ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஃப்ரண்ட் வந்துட்டு 30% அப்ளை ஆகும். ஸோ அது வந்து சொல்லலாம். ரியரில் வந்துட்டு இன்னுமே 130 mm ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்துட்டு ட்ரம் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு நான் ரொம்ப 40 கிலோமீட்டருக்கு மேலே தாண்ட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரம் போயிடலாம். ஏன்னா அது வந்துட்டு கரெக்டாக 1 lakh அந்த ரேஞ்சில் வரும் பட்ஜெட் கேட்டகரியில். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து பிரேக்கிங் கொஞ்சம் வேணும், நான் நைட் ஸ்பீட் போவேன், ஒரு 70லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்ச் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த டிஸ்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை இது நீங்கள் பார்க்குறது வந்து டிஸ்க் வேரியண்ட். இதில் வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ISS சுவிட்ச் எல்லாமே இருக்குது. பேசிக் ரீடவுட்ஸ், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டக்கோமீட்டருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் RPM இண்டிகேட்டருமே பண்ணிக்கலாம். Yamaha சிம்பிளும் வந்துடும். ஸோ கிலோமீட்டர் அப்புறம் ட்ரிப் F அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சிங்கிள் பட்டன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு நெகட்டிவ் ஷேட்ஸில் இருக்குது. ஸோ நைட் டைம்லேயும் உங்களுக்கு பேக் லைட் நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஸோ எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஐயை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஓடோமீட்டர் நல்லாவே கொஞ்சம் ஒரு ரைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓகே தான்.
ஸோ வந்துட்டு லிட்டர் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, டைமு, ட்ரிப்பு ஒரே ஒரு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கிலோமீட்டர், அப்புறம் வந்துட்டு ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆயில் இண்டிகேட்டர், வி பெல்ட் அந்த பெல்ட் இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு நெசசரி லைட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், அதேமாதிரி ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இது டிஸ்க் வேரியண்ட்டில் வந்துட்டு இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. ட்ரம் வேரியண்ட்டில் ஐ திங்க் வந்துட்டு வந்து அனலாக் மீட்டர் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, நான் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே உங்களுக்கு அசிஸ்ட் அந்த ஐஎஸ்எஸ் சுவிட்ச் வருது, ப்ளூ கோர் அந்த என்ஜின் ஈகோ இண்டிகேட்டர் அதுவுமே வருது. ஸோ மால் ஃபங்க்ஷன் லைட்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஐஎஸ்எஸ் சுவிட்ச் இதெல்லாமே வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எல்இடி டிஆர்எல்மே அந்த சிக்னேச்சர் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அந்த ஹைப்ரிட் மாடல்லேருந்தே இதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஹை பீம் லோ பீம் சுவிட்சுமே தனியாக இந்த சைடு கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. பாஸ் சுவிட்சுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்க் வேரியண்ட்டில் சுவிட்ச் கியர்ஸ் நார்மலாக தான் இருக்குது. இதே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வந்துட்டு டிஎஃப்டி டிஸ்பிளேயில் நல்லா கலர்ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே வித் ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஒய்க்கான டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போட்டு இருக்கான்னு சரியாக தெரில. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டாகிள் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற விஷயமா. ஸோ உங்களுக்கு அந்த டாப் மாடல் வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் எனக்கு தெரிஞ்சு லாங் ரைடு வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் இன்கேஸ் அதை ஒரு 100 கிலோமீட்டர் நான் தாராளமாக 150 கிலோமீட்டர் போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே மாடலையும் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டருக்கும் டிஎஃப்டி டிஸ்பிளே மீட்டருக்கும் வித்தியாசம். அண்ட் வந்துட்டு லைட் வெயிட்டான ஸ்கூட்டர் எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த வீடியோவில், 98 கிலோகிராம் தான். நல்ல ஒரு ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னா இதை சொல்லலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆகி வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஜூன் 30 நினைக்கிறேன். ஜூலை 1 வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஷோரூம் யமஹா ஷோரூம் விசிட் பண்ணி அப்போதைய கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க 3 வேரியன்ஸுக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஜூலை செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் லேட்டர் ஆன் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வேரியன்ட் இருக்குது, ட்ரம்மு, டிஸ்க்கு, அப்புறம் எஸ் வேரியன்ட்டு. ட்ரம்மை பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த வந்து ப்ளூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்லேயே வந்து புது லைட் ஷேடு க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் எஸ் மாடலில் 2 வேரியண்ட் வருது. உங்களுக்கு வந்துட்டு சில்வர் ஒரு கலரும் ஸ்பெஷல் பிளாக் ஒன்று 2 கலரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுசாக ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்களா, அதான் மெட்டாலிக் லைட் க்ரீன் சொல்லிட்டு, இது சூப்பராக இருக்குது. இது ஆல்ரெடி நிறையா பிராண்ட்ஸ்லையுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எஸ் வேரியண்ட்டில் ஒரு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க, மட்கார்ட் இந்த சைட் கிராஃபிக்ஸ் அண்ட் சைட் பாடி பேனல்ஸ்லையுமே, அண்ட் வீலுமே கோல்டன் கலர் ஒரு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த எஸ் வேரியண்ட் அண்ட் டீலக்ஸ் வேரியண்ட்டுக்கான டிஸ்க் வேரியண்ட்டுக்கான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. டிஎஃப்டி டிஸ்பிளே மாடல் இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எஸ் வேரியண்ட்டாக வரும். ஸோ அது வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு டிஸ்க் வேரியண்ட் தான் வந்துட்டு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இல்லை ரொம்ப அண்டர் பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் ட்ரம் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.